நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை நம்முடைய டிஜிட்டல் சேர்மன் அவர்களும் செடாக் சேர்மன் அவர்களும் இணைந்து நினைவு பரிசு வழங்குவார்கள். எதிரே அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அப்துல் கலாம் பேரால அவருடைய இன்ஸ்பிரேஷனால் உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் எனக்கு கலாமுடைய யுவர் என்ட்ரி இன்டு திஸ் வேர்ல்டு கேன் கோ அன்நோட்டிஸ்ட், யுவர் எக்ஸிட் ஷுட் நாட் பி. உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அந்த கோட் என்னுடைய வாழ்க்கையில் ஒழித்து கொண்டே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கோட், என்னை இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கிற கோட். அதுக்காகவும் அவருக்கு நன்றி சொல்லிட்டு, நண்பர் ஜே.கே. முத்து, அதாவது there are two hallmarks of a leader. ஒன்று courage to begin, another is courage to continue. நிறைய பேர் வாழ்க்கையில் நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க. எல்லா சிக்னலும் க்ரீனாக இருந்தால் தான் வீட்டில் இருந்தே காரை கிளப்புவாங்க, வீட்டிலேருந்து காரே கிளம்பாது. இது ஒரு 80% ஆஃப் பேர் எல்லாமே நல்லா இருக்கணுமா, அதாவது பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு பணம் இருக்கணும், ஆளுங்க சீப்பாக கிடைக்கணும், மார்க்கெட்டில் அதுக்கு டிமாண்டு நிறையா இருக்கணும், காம்படிஷன் இருக்கக்கூடாது, இப்படி மத்தாப்புத்தனமான ஆசையிலே ஓடுவாங்க. அதனால் அவங்க ஆரம்பிக்கவே மாட்டாங்க. இன்னொன்று கரேஜ் டு கண்டினியூ. முக்கியமானது, நம்ம பிஸ்னஸ் குழந்தை பிறந்ததுன்னா அது ஃபஸ்ட்டு தவழும், அதுக்கப்புறம் நிற்க பார்க்கும், கீழே விழும், அதுக்கப்புறம் அதுக்கு எழுந்து நிற்கும், நடக்கும், ஓடும், இப்படி தான் நடக்கும். ஆனால் பிஸ்னஸ்லேருந்து மட்டுமே முதல் பால்லே 6 அடிச்சிடணும். இப்படி தான் ஒரு குரூப்பு. இது கரேஜ். 2 ஃபெயிலியரு, 2 டிசப்பாயின்மெண்ட், 2 ஸ்ட்ரகிள் வந்தால் என்ன, அது வந்தால் தான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு அர்த்தம். நம்ம ஃபெயிலியரையும் டிசப்பாயின்மெண்ட்டையும் நம்ம ஸ்ட்ரகிளையும் லேர்னிங்காக ஆக்கிறோமா, அந்த லேர்னிங் ஆக்கிறது தான் கரேஜ் டு கண்டினியூ. இந்த டிஜிட்டல் சங்கமம் 10 வருஷமாக எவ்வளோ சேலஞ்சுக்கு நடுவில் முத்து அண்ட் டீம் அந்த கரேஜ் டு பிகின் அண்ட் கரேஜ் டு கண்டினியூவில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். Nothing great in this world can be made without infrastructure. Infrastructure cannot be made without money, and money cannot be made without entrepreneurs. That is why I fondly call entrepreneurs as the new age freedom fighters who will pull India from the shackles of poverty. Entrepreneurs are the new age freedom fighters who will pull India from the shackles of poverty. நம்ம சினிமா நடிகர்களையும் நடிகைகளையும் ஹீரோ அண்ட் ஷீரோன்னு சொல்கிற ஒரு சமுதாயம். அவங்க ஹீரோவும் கிடையாது, ஷீரோவும் கிடையாது, அவங்க ஒரு என்டர்டெய்னர். நம்ம கொஞ்சம் டயர்டாக இருக்கிறோம், கொஞ்சம் ஏதாவது இதாக இருக்கிறோம், நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும்னா அவங்கள பார்த்து சினிமா அவங்க நம்ம என்டர்டெயின் பண்ணுறவங்க. அவங்க ரியல் லைஃப் ஹீரோவும் கிடையாது, ஷீரோவும் கிடையாது. ரியல் லைஃப் ஹீரோ ஷீரோ யாருன்னு பார்த்தா ஆண்டர்பிரனர்ஸ் தான். இன்னைக்கு உலகத்துக்கும் இந்தியாவுக்கும் தேவை ஆண்டர்பிரனர்ஷிப், ஆண்டர்பிரனர்ஷிப், ஆண்டர்பிரனர்ஷிப். அப்துல் கலாம் ரொம்ப அழகாக சொல்லுவார், இந்தியா டசன்ட் ரிக்வயர் ஜாப் சீக்கர்ஸ், இந்தியா ரிக்வயர் ஜாப் ப்ரொவைடர்ஸ், இந்தியா ரிக்வயர்ஸ் ஆண்டர்பிரனர்ஸ். நம்ம பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறோம், ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறோம், வெட்டிங் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம், பேபி ஷவரை செலிப்ரேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம பண்ண வேண்டியது பிஸ்னஸ் ஷவரை செலிப்ரேட் பண்ணணும். என்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்களோ அந்த பிஸ்னஸுக்கு எல்லா ஆண்டர்பிரனரும் கூட நானும் உங்களோட இருக்கிறேன், ஐ ஆம் வித் யூ அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஆண்டர்பிரனர்ன்ற அந்த சமுதாயம். நம்ம இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறது டிஜிட்டல் சங்கமம் சார்பாக நீங்கள் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது அந்த பிஸ்னஸ் ஷவர். அதுக்காக உங்கள் ஒருத்தவங்களுக்கும் நான் நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். அந்த நம்ம ஹிந்து முஸ்லீமு இல்லைன்னா நாடாரு முதலியார், அப்படி இல்லைன்னா நம்ம பிளாக்கு ஒயிட்டு, இந்த மாதிரி வேறு வேறு விதமான ஜாதிகள் மதங்கள், இந்த மாதிரி தமிழன், அப்புறம் இந்தியன், இந்த டிவிஷனே வேணான்ற நான். வாட் இஸ் த பிக் ஃபன் இன் காலிங் அவர் செல்ஸ் அன் இண்டியன்? ஐ எம் சேயிங் யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு 2000 வருஷத்துக்கு முன்ன கணியன் பூங்குன்றனார் சொல்லிட்டு போனார்னு பெருமையாக சொல்கிறோம். ஆனால் டகால்னு சுருக்கி இந்தியன்னு பேசுவோம், அப்புறம் டகால்னு சுருக்கி தமிழன்னு பேசுவோம், அப்புறம் மதுரைக்காரன் பேசுவோம், அப்புறம் மேல மாதி வீசின்னு பேசுவோம், அப்புறம் இந்த ஜாதிக்காரன் பேசுவோம். ஐ எம் சேயிங் கம் அவுட் ஆஃப் தட்.
This is a trap. This trap we need to come out of that. யாதும் ஊரே யாவரும் கேளீர் in letter and spiritல நம்ம இருக்கணும். இந்த உலகம் ஃபுல்லா நம்மளது தான். Who are we to say that? அதை விட ரொம்ப அழகா எப்படி சொல்ல முடியும்? அந்த வணிகர்களா இருக்கிறவங்க we should look at the whole world. And in digital worldல it is a borderless world. அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட், அந்த மாதிரியான ஒரு யுகத்துக்கு நம்ம வந்து மென்டலா டிராவல் ஆகணும் அப்படின்றது எனக்கு வந்து ஆண்டர்பிரனர்ஸுக்கு ஒருத்தவங்களுக்கும் நான் வந்து ஒரு ரிக்வெஸ்டாகவும் ஒரு தாட் டு டிஸ்கஸ், ஈவன் டிபேட் பண்ணலாம். எனக்கு தெரியல, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டிபேட் பண்ணணும். என்னுடைய கருத்து ஒன்றா இருக்கலாம், உங்களோட கருத்து ஒன்றா இருக்கலாம், தவறு கிடையாது. As long as we are able to debate and deliberate and discuss, it is fine. நம்ம வந்து அதே கணியன் பூங்குன்றனார் அவருடைய அந்த இதை முடிக்கும் போது சொல்றாரு, நம்மளை விட மேலே இருக்கவங்களை பார்த்து வியத்தலும் தவறு, கீழே இருக்கவங்களை பார்த்து இகழ்தல் அதை விட தவறுன்றார். என்னைக்கு நீ மேலே இருக்கவங்களை பார்த்து இன்னைக்கு வந்து இந்த பொலிட்டீஷியன்ஸு, இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸு, இந்த வந்து இந்த சினிமாக்காரங்களை பார்த்து என்னைக்கு நம்ம வியக்க தயாராகிறோமோ அன்னைக்கு கீழே இருக்கவங்களை பார்த்து மிதிக்க தயாராகிட்டோம்னு அர்த்தம். அதனால் அவங்கள பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு வியக்கிறத ஃபஸ்ட்டு விடுவோம். அவங்களுக்கு இன்னும் 2 கொம்பம் முளைச்சிருக்கு பொலிட்டீஷியனுக்கு, ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் இட் இஸ் இனஃப் ஆஃப் ஃபேசினேஷன். ஐ திங்க் வி நீட் டு கம் அவுட் ஆஃப் தட். I think that is the first point I want to leave. Second one, I am very unhappy. இந்த மேடையில் இங்கே எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற 1 2 3 4 5 6 7 8 ஒரு பெண்கள் கூட இல்லை, எல்லாம் அங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. அடுத்த முறை இந்த டிஜிட்டலோ எந்த ஃபங்க்ஷன் யார் நடத்தினாலும் authorities and responsibilities are never given, it is taken. Women are not ready to take authorities and responsibilities. இங்க இருக்கவங்க யாரும் இங்க இருக்கவங்களோட பிரச்சனை கிடையாது, பிரச்சனை இங்க உட்கார்ந்து இருக்குது. நீங்க உங்க பொசிஷன் கேட்கணும். நீங்க உங்க பொசிஷன் கேட்டாதான் லைஃபுக்கு கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. நீங்க போயிட்டு நான் வந்து வெஜிடேரியனு அதனால என்ன சாப்பிடாதன்னு சிங்கத்துக்கிட்ட கேட்டா சிங்கம் என்ன பண்ணும்? அந்த மாதிரி இந்த ஆண்கள்னா இந்த ஆண்கள் கிட்ட போயிட்டு நீங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லவங்க, நீங்கள் தான் எனக்கு வந்து டைம் ஸ்பேஸ் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? உங்களை போட்டு தான் பார்ப்போம். இது காலகாலமாக பண்ணுற தவறு. இன்னைக்கு அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் வந்துடுச்சு, முக்கியமாக டிஜிட்டல் வந்துடுச்சு. உங்கள் எல்லார் கையிலையும் ஒரு AK-47 இருக்கு. 51% of women are called a minority in this country. 51% of women are called a minority in this country. This is a gross injustice. It is not the violence of the bad people which destroy the society. It is the silence of the good. How long you want to be silent? How long you want to watch this tamasha? இதுக்கு முன்ன பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை, பொட்டன்ஷியல் இல்லை, சேலஞ்ச் இல்லை. இந்த இது இன்னைக்கு AK-47 உங்க கையில் இருக்கே, அதை வச்சு ஒரு ஹேஷ்டேக் போட முடியாதா? எவ்வளவோ வீடியோ போடுறீங்களே. Can you not make a video which says this is wrong? Why not you put your hand and say this is injustice? Don't scream for change. Be the change you wish to see in this world. Don't scream for change. I think that is the cry I want to tell. I want this mandate to be filled by at least 33%, 40%, 50%, soon 100% இங்க இருக்கணும். இவங்க எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நாளை வந்துச்சுன்னா அன்னைக்கு தான் வந்து ஆமாம், அதுதான் வந்து உண்மையான வந்து ஃப்ரீடம். ஸோ தட் இஸ் தி தாட் ஐ வாண்ட் டு ஷேர். எனக்கு வந்து இட்ஸ் அன் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ் அண்ட் ஹானர் டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பில்டர்ஸ், கிரியேட்டர்ஸ் அண்ட் சேஞ்ச் மேக்கர்ஸ். யூ ஆர் நாட் ஜஸ்ட் பில்டிங் பிஸ்னஸஸ், யூ ஆர் பில்டிங் டெஸ்டினிஸ் ஆஃப் தி பீப்புள். வி ஆர் இன் த கஸ்ப் ஆஃப் அ ரெவல்யூஷன் விச் ஹேப்பன்ஸ் ஒன்ஸ் இன் அ செஞ்சுரி. It is not even artificial intelligence. It's not once in a generation. ஜெனரேஷனா 30 வருஷம். நம்ம அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்த உடனே அந்த உலகம் வந்து மாறி போச்சு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இல்லை, சாரி, இந்த தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் இந்த எலக்ட்ரிக் பல்பு கண்டுபிடிச்சாராம். அதுக்கு முன்ன வந்து இந்த உலகம் வந்து சூரியன் வந்துச்சுன்னா அது வந்து எழுந்து பார்க்குமா, சூரியன் போயிடுச்சுன்னா போய் தூங்கிடுமா. சூரியனே சுற்றி உலகம் இயங்கிட்டு இருந்தது. இவர் இந்த பல்பு கண்டுபிடிச்சாரு. பல்பு கண்டுபிடிச்ச உடனே அது வந்து மாறிச்சு. அந்த பல்பு எலக்ட்ரிசிட்டி வேரியஸ் ஃபார்ம்ல மாறிச்சு. 90s மிட் 90ஸ்ல வந்து அந்த இன்டர்நெட் கண்டுபிடிச்சாங்க. இன்டர்நெட் கண்டுபிடிச்ச உடனே திரும்ப உலகம் மாறுது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து 30 வருஷத்துக்கு முன்ன ஒரு காலத்தில் நம்ம வந்து ஒரு நாளைக்கு 30 டிசிஷன் எடுப்போமா, அவ்வளோதான் நமக்கு சாய்ஸ். நம்ம வந்து இன்ஜினியரிங் காலேஜ்னா 5-6, இது ஏர்கிராஃப்ட்னா ஒன்லி இந்தியன் ஏர்லைன், கார்னா வந்து அம்பாசிடர் ஃபியட்டு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சாய்ஸ் கிடையாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 3000 டிசிஷன் எடுக்கிறோமா. We are today taking 3000 decisions a day. நீங்க சேனல் பார்க்கணுமா, உங்களுக்கு 100 சாய்ஸ். உங்களுக்கு சாப்பிடணுமா 200 சாய்ஸ். ட்ரெஸ் வாங்கணுமா 300 சாய்ஸ். படிக்கணுமா 400 சாய்ஸ். எல்லாத்துலயும் சாய்ஸ் 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 சாய்ஸ். இதுதான் இந்த உலகம். இந்த உலகத்துல how do you find method in the madness? That is where is our challenge and opportunity in front of us. உங்களுக்கு வந்து artificial intelligence is not going to replace human being. It is going to amplify human potential. Whether you are an entrepreneur, whether you are running a school, whether you are running a hospital, or whether you are running a retail brand, or whether you are running a salon, it doesn't matter. AI is going to help you in 5 things. First thing AI is going to help you is AI will help you in அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் கஸ்டமர் பெட்டர். இன்னைக்கு கஸ்டமர் டெய்லி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறாங்க, நிமிஷம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறாங்க, மாறிட்டே இருக்கிறாங்க. அந்த கஸ்டமர் சேஞ்சிங் கஸ்டமரை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஏஐ வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தி கஸ்டமர் ப்ரிஃபரன்சஸ் ஆர் சேஞ்சிங். செகண்ட், ஏஐ வில் ஹெல்ப் யூ டு ஆட்டோமேட் த மண்டேன். திரும்ப செய்கிற வேலையை ஏஐ செஞ்சிடும். அது வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கேட்காது, லாங் வீக்கெண்டு கேட்காது, சேலரி ரைஸ் கேட்காது, பிஎஃப் இஎஸ்ஐ கேட்காது. அது மாட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும். இதுதான் ஏஐ பண்ணும். அந்த சாம் ஆல்ட்மன் சொல்றாரு, we are going to see 1% billionaire in the near future. 1% billionaire. இதுதான் நான் அது அவரது வந்து சொல்றது கொஞ்சம் அது அமெரிக்காவுக்கு பொருத்தமா இருந்தாலும் நான் இந்தியாவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு நான் ஒரு ஃபேவரட் ஃப்ரேம் ஒர்க் நான் பேசுவேன். அந்த ஃப்ரேம் ஒர்க் இஸ் கால்டு 30-30-30. அந்த ஃபர்ஸ்ட் 30 இஸ் அபவுட் ஆவரேஜ் ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் லெஸ் தென் 30. இனிமேல் இந்த வயசானவர்கள், இந்த எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு. உலகம் பிலாங்ஸ் டு தி யங்ஸ்டர்ஸ். அங்கே சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இருக்கிறீங்க, உங்க உலகம் பிலாங்ஸ் டு யூ. நீங்க தான் உலகத்தை மாற்ற போறீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆவரேஜ் ஏஜ் குரூப் ஆஃப் லெஸ் தென் 30. ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு எந்த ஹோட்டல்ல சாப்பிடணும், எப்படி டிராவல் பண்ணணும், எந்த சினிமா பார்க்கணும், என்ன பண்ணணும்ன்றது என் பையன்கிட்டையும் பொண்ணுகிட்டையும் கேட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா they are more equipped to tell us what to do, what not to do. ஒரு காலத்துல வந்து வயசானவங்க சின்னவங்களுக்கு டிசிஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் ஆர் டேக்கிங் டிசிஷன் ஃபார் த ஓல்டர் பீப்புள் பிகாஸ் தேர் நாலேஜ் லெவல் இஸ் மச் ஹையர். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 30. செகண்ட் 30 வந்து உங்களுக்கு டீம் ஸ்ட்ரென்த் ஆஃப் லெஸ் தென் 30. இன்னைக்கு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் டூம்டு. நீங்க எல்லாம் கடையை சாத்த வேண்டியதுதான். போன வாரம் பார்த்தீங்களா 12,300 பேர் டிசிஎஸ் லே ஆஃப் பண்ணிடுச்சுன்னு வந்தது. இந்த மாதிரி நிறைய இனிமேல் பார்க்க போறோம். பெரிய கம்பெனிக்கெல்லாம் வேலை கிடையாது இனிமேல். இட் இஸ் ஒன்லி ஸ்மால் கம்பெனிஸ். ஆனால் மூணாவது முக்கியமான 30 பீப்புள் ஹூ ஹேவ் அ விஷன் ஃபார் தி நெக்ஸ்ட் 30 இயர்ஸ். 30 வருஷத்துல உங்களோட இண்டஸ்ட்ரி எப்படி போகுது அப்படின்னு பார்க்கிற உங்களுக்கு அந்த விஷன் இருக்கா? விஷன் இஸ் தி ஆர்ட் ஆஃப் சீயிங் தி இன்விசிபிள். அந்த இன்விசிபிளை உங்களால பார்க்க முடியுமா? இந்த 30 தான் யங் டீம் ஆஃப் யங் ஏஜ் குரூப் ஆஃப் லெஸ் தென் 30, small team of less than 30, but with a vision for the next 30 years alone can change this world. World doesn't belong to the older people. அந்த மாதிரி வாட்ஸ்அப் இஸ் a classic example. யுக்ரைன் சின்ன இது 30 பேர் கீழே உங்களுக்கு வந்து யங் டீமு லெஸ் தென் 30 உலகத்தை மாற்றி அமைச்சிடுச்சு. இன்னைக்கு வாட்ஸ்அப் இல்லைன்னா உலகம் இல்லை. தட்ஸ் தி வேர்ல்டு. இன்னைக்கு டைம் அண்ட் அகைன் அது ஏஐ வந்ததுனால இன்னும் ஏஜென்டிக்கு வெங்கடேஷ் கேட்ட நிறைய சொல்லுவார். உங்களுக்கு அந்த மாதிரி திரும்ப வேற விதமான ஏஐஸ்லாம் உங்களுக்கு வந்து டூல்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடலாம். நான் இங்கே வரத்துக்கு முன்னே நம்ம வந்து ரமேஷ் அண்ணாவோட பேசிட்டு இருந்தேன். அதை ஒரு தாட்டாக நான் வந்து சொல்லிட்டு நான் என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். நான் ஓகே, நான் ஏஐக்கே முடிக்கல நம்ம. ஓகே, செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட் தி மண்டேன். தேர்டு வந்து ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர். AI will help you to predict the future. உங்களோட பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? எஜுகேஷன் இஸ் ரிக்வயர்டு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஆர் நாட். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். யூடியூப் என்ன பெரிய ஸ்கூல் காலேஜ்? ஒரு காலத்தில் வந்து ஸ்கூலுக்கு மொபைல் ஃபோன் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொன்ன ஸ்கூல் அண்ட் காலேஜ் இன்னைக்கு வந்து காலேஜ் ஸ்கூலும் மொபைல் ஃபோனில் வந்துடுச்சு.
What is AI will help you to predict the future. AI will help you to personalize the offering. இந்த பொண்ணுக்கு காலேஜ் போகும்போது எப்படி இருக்கணும் மேக்கப் இது ஸ்டைலு, பார்ட்டிக்கு போகும்போது எப்படி இருக்கணும் பிரைடல் மேக்கப் எப்படி இருக்கணும், ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ் தி ஆஃபரிங். AI will help you to scale faster. இந்த 5 விஷயம் தான் AI பண்ணும். 1, it will understand the customer better. 2, it will automate the mundane. 3, it will predict the future. 4, it is personalize the offering. And 5, it will help you to scale better. ஆனால் ஏஐன்றது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஃப்ரண்ட். அந்த ஃப்ரண்ட் எண்டில் வந்து இன்னைக்கு கேப் இருக்கு, பேக் எண்ட் ஓவர் க்ரௌடாக இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வரீங்களோ அங்கே தான் வந்து ஏஐயை வந்து நீங்கள் பண்ணணும். அந்த எவ்வளோ சீக்கிரம் வரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ இஸ் நாட் ஃபார் லீடர்ஸ், இட் இஸ் நாட் ஃபார் கோடர்ஸ், இட் இஸ் ஃபார் லீடர்ஸ். ஏஐ வச்சு கோடர் கிடையாது, இட் இஸ் ஃபார் லீடர்ஸ். அதனால எல்லாரும் ஏஐ கத்துக்கணும். அது வந்து எனக்கு இல்லை உனக்கு இல்லைன்னு கிடையாது. நீ லீடர் ஆகணுமா, நீ ஏஐ கத்துக்கோ. உனக்கு கோடர் தெரியல, அதான் நீ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லிட்டாங்களே, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், நீ ப்ராம்ப்ட் பேச வேண்டியது தானே. ரெண்டாவது வந்து ஏஐ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுமா, உங்களுடைய நீங்க மட்டும் ஏஐ பட்டுங்களேன், உங்களுடைய ஈகோ சிஸ்டம் ஏஐ அஃப்ரைடா இருக்கக்கூடாது. ஏஐ இது அவேரா ஆக்கிடணும். அதுக்கு என்ன பண்ணணும், எங்கள் அண்ணா வந்து சி.கே. ரங்கநாதன் வந்து ஒரு 2 மாதம் முன்ன என்னை கடலூரில் ஒரு பேர்ட் ஃபார்ம் கூப்பிட்டு போனார். அங்கே வந்து ஒரு 2ஆம் கிளாஸ் பையன் மணி, என்ன மணி எப்படிப்பா நீ இப்போ ஒர்க் பண்ணுறேன்னா, ஹாய் சி.கே.ஆர், நான் இப்போ நல்லா ஒர்க் பண்ணுறேன், நான் என்ன முதல்ல விட பெட்டர், என்னோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னாப்புல. நான் உடனே என்னப்பா பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன். சார் முதல்ல வந்து இந்த பேர்டுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி இதாவது நோய் வாய்ப்பட்டு இருந்ததுன்னா நான் வந்து வெட்டினரி டாக்டர் வரத்துக்கு வெயிட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் அதை ஃபோட்டோ எடுக்கிறேன், அந்த எச்சத்தை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், நான் வந்து சாட் ஜிபிடியில் அப்டேட் பண்ணிவிட்டு நான் வந்து தமிழில் பேசுவேன். அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு எனக்கு வந்து சொல்லும். நான் வந்து 2 டைம் வந்து வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்டேன், அது அவர் சொல்கிறது கரெக்டு தான், நீயே பண்ணுன்ட்டாரு. இப்போ நான் வெட்டினரி டாக்டர்கிட்டலாம் வெயிட் பண்ணுறதில்ல, நானே சால்வ் பண்ணிடுறேன் ப்ராப்ளம்ன்றான். இது வந்து 2ஆம் கிளாஸ் படித்த பையன். தமிழ் ஏஐ. உங்களோட மெய்டுக்கு ஏஐ தெரியுமா, உங்களோட டிரைவருக்கு ஏஐ தெரியுமா? உங்களுக்கு தெரியறது மட்டும் முக்கியம் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கவங்களாம் ஏஐ கற்றுக்கணும். சாட் ஜிபிடி இன்னைக்கு ஃப்ரீயாக கிடைக்குது, டக்குன்னு பெய்டு வெர்ஷன் 1500 ரூபா. சும்மா அழகாக போட்டுட்டு என்னென்னா உங்களுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுக்குது அது. அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்க. 3வது வந்து சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. எடுத்த உடனே பேபி இது பெரிய ஸ்டெப் எடுக்க வேணாம். பில்ட், மேக் small mistakes, small corrections. Artificial intelligence will allow you to do that. And last one, curiosity. Most important city is called curiosity. It is not childish, it is childlike. ஒரு குழந்தை எது புதுசா பாரு, you don't require a new pair of eyes, you have a new pair of spectacles. அந்த ஏஐ ஸ்பெக்டக்கிள் போட்டு உலகத்தை பாருங்க, உலகம் உங்களுக்கு மாறும். And quickly cut and come to what I learned from Ramesh sir in the morning. There are 3 important qualities. If you want to be an entrepreneur, you require 3 qualities. இன்னைக்கு இருக்க உலகத்தில் நீங்கள் ஆண்டர்பிரனரா இருக்கணுமா, எம்ப்ளாயியா இருக்குமான்றது இது விவாதமே கிடையாது. ஒன்று வந்து வெஜிடேரியன் ஹோட்டல், இன்னொன்று நான் வெஜிடேரியன் ஹோட்டல். உங்களுக்கு எது வேணா நீங்கள் போய்க்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து ஆரிய பவனில் போயிட்டு சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்கக்கூடாது, கிடைக்காது. அதுதான் உங்களுக்கு. நீங்க எம்ப்ளாயியா இருக்கணுமா, நீங்க வந்து உங்களுக்கு ஹெச்ஆர் தெரியும், எனக்கு ஃபைனான்ஸ் தெரியும், எனக்கு சேல்ஸ் தெரியும், எனக்கு மார்க்கெட்டிங் தெரியும், ஒரு ஸ்கில்ல நீங்க பெரிய ஆளா ஆயிட்டு வாங்க. போன வருஷம் இந்திரா நூயி அண்ட் சுந்தர் பிச்சையோட சேலரி 2000 கோடி ரூபாய். Okay, so it is nothing that only entrepreneur has got horns and employee cannot make. You can live as better life as that. ஆனால் நீங்க entrepreneur ஆயிடணும்னா உங்களுக்கு 3 குவாலிட்டி வேணும். Number 1, you should be an extraordinary salesman. உங்க பொருளை நீங்க விற்கணும். ஆப்பிள் போனை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்றது, ஃபாக்ஸ்கான் பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், ஒரு பெரிய இதுவும் கிடையாது. நீங்க ஆப்பிள் போனுக்கு விற்கிற செய்யற சைனீஸ்காரனுக்கும் ஃபாக்ஸ்கானுக்கும் $10. ஆப்பிள் கம்பெனிக்கு ஒரு போன் வித்தான்னா $300. எந்த இடத்துல வேல்யூ செயின்ல அதிக வேல்யூ கிரியேட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ஆப்ரேட் பண்ணோம். We should become Apple phone maker, not Apple manufacturer of Apple. They are 2 different things. Let's not pride ourselves as we are creating Apple. We are not creating Apple. We are job work. Second one, we should be an extraordinary in reading numbers, which is what Ramesh sir was telling me this morning. நான் என்னுடைய பிஸ்னஸை எப்படி ஃபினான்ஷியலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அந்த ஃபினான்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் முக்கியம். காலேஜ் டீச்சர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், இட் டசன்ட் டீச் ஃபைனான்ஸ். காலேஜில் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் தான் கற்றுக்கணும், ஃபைனான்ஸ் கற்றுக்கல. நீங்கள் வந்து ஆப்பெக்ஸ்னா என்ன, கேப்பெக்ஸ்னா என்ன, எபிட்டான்னா என்ன, ஆர்ஓஐனா என்ன பேலன்ஸ் ஷீட் எப்படி படிக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து கனவுல வந்து நம்பரே வரணும். இப்படி வந்தால் தான் நீ வந்து பிஸ்னஸ் பண்ணணும். எனக்கு அது ஒரு மிகப்பெரிய வீக்னஸ்.
நான் நல்லா சேல்ஸ் பண்ணுவேன், நல்லா மூணாவது வந்து யூ ஷுட் பி வெரி குட் இன் ரிலேட்டிங் வித் பீப்புள். யூ ஷுட் பி ஏபிள் டு கனெக்ட் வித் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப், டிஃப்ரெண்ட் ஜெண்டர், டிஃப்ரெண்ட் இன்கம் குரூப், டிஃப்ரெண்ட் கல்ச்சர். அசால்ட்டா எல்லாருக்கும் பழக தெரியணும். இந்த 3 குவாலிட்டி இருந்தால் தான் நீ ஆண்டர்பிரனர். எனக்கு 1 and 3 சூப்பராக பண்ணுவேன், எனக்கு 2வது சரியா வராது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், நீங்கள் யூ ஷுட் ஃபைண்ட் அ கோ-ஃபவுண்டர். You don't have to be good in all 3. You identify a co-founder. Co-founder உங்களுக்கு இருக்க ஸ்கில் இருக்கணும் தேவை கிடையாது, உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி ஸ்கில் இருக்கணும். co-founder பிடிங்க, அப்படி பிடிச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கில் வந்துடும். அப்படி போட்டிங்கன்னா ரமேஷ் சார் சொல்கிற மாதிரி இன்னைக்கு தங்கமயில் இங்கே இருந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து வெறும் கேரளாவில் இருக்கிற ஜுவல்லரி கம்பெனி தான் நிறையா பணம் பண்ண முடியும் அப்படின்ற இடத்துல, தனிஷ்க் அப்படின்னு கார்பரேட் கம்பெனி தான் பண்ண முடியுன்ற இடத்துல, மதுரையில் இருந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, இன்னமும் அவர் வந்து என்னை பொறுத்தவரையும் அவர் வந்து ஒரு என்ன ஒரு ஃபர்ஸ்ட் லேப் தான் ஓடி இருக்கிறாரு. இன்னும் நிறைய ஓடுவார், இன்னும் 1 லட்சம் கோடி தொடுவார். ஏன்னா அவருக்கு அந்த இன்னைக்கு அந்த எனர்ஜி, அந்த ஜோஷ், அந்த ட்ராக்ல வந்துட்டார். இனிமேல் அவர் ஜெயிச்சாதான் நமக்கெல்லாம் அது ஒரு இன்ஸ்பிரேஷன். இஃப் ரமேஷ் கேன் டூ இட், ஐ கேன் டூ இட். இன்னைக்கு நம்ம இவர் சொல்றாரு ரொம்ப அழகா, ஏன் இங்க வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில இருந்து 10,000 கோடி ஆண்டர்பிரனர் நிறைய பேர் இல்லை அப்படின்னு கேட்டாரு. ஏன் சார் அப்படின்னு கேட்டேன் நான். ஸ்கில் இல்லையா, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, ஈகோ சிஸ்டம் இல்லையா, கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லையா அப்படின்னு பண்ண சொன்னாரு. முதல்ல 10,000 கோடி ஆண்டர்பிரனர் ஆகணும் நீங்க ஆசைப்படுறதே இல்லடா, ஃபர்ஸ்ட் ஆசை பண்ணுங்கடா, ஆசைப்படணும். அதாவது அந்த மாதிரி ஃபர்ஸ்ட், தட் இஸ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். அவர் ஆசைப்படுறார் 1 லட்சம் கோடி ஆண்டர்பிரனர் ஆவார் because he wants to become. I think that is the first starting point. I want to leave the last point is that the elephant is the biggest in the forest, the giraffe is the tallest, the cheetah is the fastest, but the lion is called the king of the forest because the lion is the most courageous. Whether உங்கள்கிட்ட தனலட்சுமி இருக்கா, தானியலட்சுமி இருக்கா, கஜலட்சுமி இருக்கா, ஆதிலட்சுமி இருக்கா, மகாலட்சுமி இருக்கான்னு முக்கியம் கிடையாது. தைரிய லட்சுமி இருக்கா, அந்த லட்சுமி இருந்தா எல்லா லட்சுமியும் வரும். இல்லைன்னா விஜயலட்சுமின்னு பேர்ல வச்சுக்கிட்டு அதோட வந்து வீட்டில் குக்கிங் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். டுகெதர் லெட் அஸ் பில்ட் அ பியூட்டிஃபுல் இந்தியா. தேங்க்யூ. பெஸ்ட்.